காவேரி விஜய் கிட்ட தன் கர்ப்பமா இருக்கிறத சொல்லணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி விஜய்க்காக வெயிட் பண்றாங்க கோவில். ஆனா விஜய் வரவே இல்ல. காவேரிக்கு வேற ரொம்ப பசிக்குது. காலையில சரியா சாப்பிடாதனால அவங்க கன்சீவா வேற இருக்கிறாங்க. இந்த டைம்ல அவங்களுக்கு அதிகமா பசிக்குது. உடனே சரி பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. அது மாதிரி பக்கத்துல கடையில போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய்க்கும் கால் பண்றாங்க. ஆனா விஜய் கால் எடுக்கவே இல்லை, பிஸியா இருக்கு. அவங்க வந்து வர்ற வழியில ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிறாங்க விஜய். அதனால கரெக்ட் டைமா காவேரியை பார்க்க வர முடியல. இங்க கரெக்டா நிவின் வந்து அந்த கடைக்கு வராங்க. நிவின் காவேரி கிட்ட என்ன காவேரி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நான் விஜய் பாக்குறதுக்காக வந்தேன், ஆனா விஜய் என்னன்னு தெரியல, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி ஏதாவது வேலையா இருப்பாங்க, வந்துருவாங்க காவேரி, நீ வேணா இங்க உட்காந்துரு, நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. சரி வெண்ணிலாவோட ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு, கொஞ்ச நாச்சும் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேக்குறாங்க. வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு நிவின் அப்படின்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரமா அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க கிட்ட அனுப்பிடலாம் சொல்லி விஜய் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிவின் உடனே சந்தோஷப்படுறாங்க. நல்ல விஷயம் தான் காவேரி, நீ வந்து விஜயோட சேர்ந்து வாழ்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நிவினும் சரி இன்னும் விஜய் வரல, விஜய்க்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஃபோன் பண்ணேன், ஆனா அவங்க கால் வந்து ரொம்ப பிஸியா இருக்கு, எடுக்க மாட்டாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி நான் வரேன், உன்னை வேணா வீட்டுல ட்ராப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்கறாங்க. நான் ஆட்டோ ஏதாவது பிரிச்சு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து செம கோவமா இருக்காங்க. உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல, கரெக்ட் டைமுக்கு வராங்களா, உங்க அப்பா கிட்ட நானு நீ வந்து விஷயத்த சொல்லணும்னு நினைச்சா உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல, நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் மேல கோவப்பட்டு இங்க விஜயால கரெக்ட் டைமுக்கு வர முடியல. அதனால காவேரி நமக்காக வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி தான் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.